பார்த்தீங்கன்னா நம்ம லாக் ஆஃப் ரெடியாகிறோம். ஆணைக்கட்டி வரைக்கும் நம்ம வண்டியில் 2 வண்டியில் போக போகிறோம். ஸோ இந்த லோடு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்டரி தான் வச்சிருக்கு. அந்த சிங்கிள் பேட்டரி சிங்கிள் சார்ஜர் நம்மளுக்கு வந்து இங்கிருந்து ஈரோடு டு ஆணைக்கட்டி ஒரு 130 கிலோமீட்டர் வரப்போகுது. ஸோ அது வந்து எப்பயோ எடுத்து விளாக் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ அதாவது நம்ம டிராவல் பண்ணது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க லைனா பார்க்கலாம். நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா லைவும் போட்டிருந்தோம். தென் வந்துட்டு இப்போ வந்து ஃபுல் வீடியோவும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம போட போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8 o'clock போல கிளம்பியாச்சு. நம்மள ஃபிளாக் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பிசினஸ் பீப்புள்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணி வச்சோன்னே நம்மளும் பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. பாதி பேர் வந்துட்டு நம்ம வந்து போற வழியில பேட்டரி மாத்திட்டோம், இல்ல வந்துட்டு வேற பேட்டரி போட்டிருப்போம், அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து யூடியூப்ல வந்துட்டு நம்ம ஒரு 5 hours லைவ் போட்டு தென் வந்துட்டு நம்மளோட கோப்ரோ தென் வந்துட்டு பின்னாடி வர வண்டியில போன்ல எல்லாத்துலயுமே வீடியோ எடுத்துட்டு வந்தோம். இப்ப நம்ம ஓட்டிட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் வரையும் பேட்டரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளவு ரேஞ்ச், அதாவது ஒரு 150 கிலோமீட்டர் நமக்கு யூசேஜ் இருக்குன்னா அதுக்கு தகுந்த பேட்டரி போட்டுக்கலாம். தென் வந்துட்டு 200 இருந்துச்சுன்னா 250 பேட்டரி, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பேட்டரி வந்து ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ண முடியும். தென் வந்துட்டு நம்ம இப்போ ஓட்டிட்டு இருக்க லோடு வண்டியோட டயர் இன்ச்சு பாத்தீங்கன்னா ஒரு 12 inch டயர் இன்ச்சு போட்டிருக்க வண்டி தான் நம்ம இப்போ வந்து ஓட்டிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டீலர்ஷிப் அவைலபிள் இருக்கு. ஸோ புதுசா நம்ம யாராச்சும் டீலர்ஷிப் வராங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து அப்ரோச் பண்றோம். நீங்க மல்டி பிராண்ட் ஷோரூம் வச்சிருந்தாலும் நம்மள்ட்ட வந்து டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். இல்லை நீங்க புதுசா ஏதாச்சும் பண்ண போறதுனாலும் நம்ம வந்து டீலர்ஷிப் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். திண்டல் முருகன் கோயில் வந்தாச்சு. காலையிலனால கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து பொறுமையா போயிட்டு இருக்கோம். போயிட்டு அப்படியே பெருங்கலை தாண்டி பைபாஸ்ல போயிட்டு ஒரு டீயை போட்டு அப்படியே நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே, நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். நம்ம வந்து பெருங்குற பைபாஸ் வந்து டச் ஆயிட்டோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வந்து இடையில எங்கேயாச்சும் டீ கடை இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்துட்டு டிராவலை கன்டினியூ பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து டீ கடைக்கு வந்தாச்சு. டீ கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டு இப்போ வந்து பேட்டரி எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். நம்ம வந்து நம்மளோட ஷோரூம் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்தாச்சு. இப்போதான் 14% சார்ஜ் குறைஞ்சிருக்கு. இன்னும் பேலன்ஸ் சார்ஜ்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு சிங்கிள் சார்ஜர்ல வந்து நம்ம வந்துட்டு நாங்கள் இந்த 130 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம வந்து ஹில்ஸ் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த வீடியோ ஃபுல்லாவே. ஸோ வாங்க, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து vlog கண்டினியூ பண்றேன். ட்ரிப்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 பேர் போயிட்டு இருக்கோம். நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டிட்டு போற வண்டியில ஒருத்தரும், தென் வந்துட்டு ஸ்கூட்டில வந்து 2 பேர் வராங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு டீலர்ஷிப் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்மள்ட்ட இருக்க எல்லா வண்டியுமே நம்ம வந்து இப்ப டீலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்ப நம்ம வந்துட்டு கோயம்புத்தூருக்கும் நமக்கு ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து நம்மளோட டிராவலை கண்டினியூ பண்ண வேண்டியதான். கோயம்புத்தூர் என்ட்ரி ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் ஜிடி நாயுடு ஃபிளைஓவர்ல தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த பாலம் போட்டோடனே பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கோயம்புத்தூர்ல கொஞ்சம் டிராபிக்ல அதிகமாயிடுச்சு. இல்லை மேலே ஏறினா கோயம்புத்தூர் டோலிஸ் தான் பார்க்க முடியல. கீழே போனா நல்லா பார்த்துட்டு போகலாம். மேலே போறதுனால எதுவும் தெரிய மாட்டேங்குது. மேலே ஃபைட் போறது மட்டும் தான் தெரியுது. சரி வாங்க, ஏதாச்சும் ஒரு நல்ல கடைக்கு போயிட்டு
நல்லா சாப்பிட்டு ஒரு பிரியாணி மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நம்ம வந்து நம்மளோட டிராவலை கண்டிப்பாக பண்ணலாம். ஹோட்டல் கடையில் நல்லா வந்து பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கோம். பிரியாணிலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்போ வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டாச்சு. இப்போ வரைக்கும் எவ்வளோ சார்ஜ் தீர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% சார்ஜ் முடிஞ்சிருக்கு. இன்னும் 50% இருக்கு. இந்த 50%னா நம்மளுக்கு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 to 35 கிலோமீட்டர் இருக்கு. அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்துட்டு ரோடு, அதுக்கப்புறம் இன்னொரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஈஸு. ஸோ இந்த 50% சார்ஜ் நம்மளோட ரெசார்ட் வரையும் போதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து பக்கத்துல வந்துட்டோம். இப்பயும் வந்து ஹில்ஸ் தான் தெரியுது. அந்த ஹில்ஸுக்கு தான் நம்ம வந்து போறோம். இப்போ நியர்லி பக்கத்துல வந்ததுனால கொஞ்சம் சில்னஸாகவும் இருக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே ஹில்ஸ் போயிட்டு நம்மளோட ரெசார்ட் வரையும் இந்த சிங்கிள் சார்ஜில் நம்ம வந்துட்டு போறோமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இடையில இது நின்றுதா, இல்லை வந்து ஹில்ஸ் எப்படி வருது, ஹில்ஸ் வந்து எப்படி ஏறுது, கொஞ்சம் கரெக்டா ஏறுதா, இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா வீடியோல பார்க்கலாம். ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போதான் வந்து செக் போஸ்ட் கிராஸ் பண்ணோம். ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹில்ஸ் எல்லாம் ஏறிட்டு போற வழியில எந்த மேடு இங்க பாருங்க, ஹில்ஸ்ல வரும்போதெல்லாம் பார்த்து வாங்க பாருங்க. இப்பதான் ஒருத்தங்க கீழே விழுந்துருக்காங்க. கொஞ்சம் ஹில்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணும்போது ஹெல்மெட் எல்லாம் போட்டு சேஃபா வாங்க, சேஃபா டிராவல் பண்ணுங்க. இந்த டர்ன் எல்லாம் கொஞ்சம் பார்த்து தருங்க பாருங்க. இந்த மாதிரி கார் வந்து இதாயிருக்கும் போல, கொஞ்சம் பார்த்து எல்லாருமே சேஃபா வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹில்ஸ் ஏறிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ரெசார்ட் போயிட்டு தான் சார்ஜ் போடணும். இப்போ வந்துட்டு போற வழியில என்னென்ன மேடெல்லாம் இருக்கோ அந்த எல்லா மேடலையும் நம்ம வந்து வண்டியை ஏற்றி பார்க்க போறோம். கல் இருக்கிற மேடு, ஆஃப் ரோடிங் அந்த மாதிரி இருக்கிற மேட்லையும் நம்ம வந்து ஏற்றி பார்க்க போறோம். இல்லை செங்குத்தா ஏதாச்சும் இருந்தாலும் அதுலயும் நம்ம எப்படி ஏறுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏற்றி பார்க்க போறோம். ஸோ எல்லாம் போற வழியில என்னெல்லாம் இருக்கோ அதில் எல்லாத்துலயும் ஏற்றி பார்த்துட்டு நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டு சார்ஜ் போட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நாளைக்கு நம்ம கிளம்புவோம். ஸோ வந்து நம்ம போற வழியில என்னென்ன மேடெல்லாம் ஏற்றிருக்கோன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். கார்னரிங் பண்ணா இந்த வண்டியில சூப்பரா இருக்கு. ஏன்னா புல்லட் மாதிரி கொஞ்சம் நீளமா இருக்கனால கார்னரிங் பண்ண சூப்பரா இருக்கு. நம்ம பாருங்க எப்படி கார்னரிங் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா வீட்டுல கொஞ்சம் பார்த்து வரணும் நீங்க எல்லாம் வரப்ப. பாருங்க இங்க ஒரு கோயில் இருக்கு. சரி வாங்க நம்ம அப்படியே வந்துட்டு இப்பதான் வந்து ஹில்ஸ்குள்ள என்ட்ரி ஆயிருக்கோம். அப்படியே போக போக என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம். நீங்க பாருங்க ஒழுங்கா கூகுள் மேப்பை பார்க்கவே மாட்டாங்க, மாத்தி மாத்தி விட்டு போவாங்க. இதோட 5 டைம் நிப்பாட்டி போயிட்டோம். ஒழுங்கா மேப்பே பார்க்க மாட்டாங்க. பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, மேப் பார்க்க சொன்னா அவங்க ஆள் கூட இதுல மலைக்கு வந்துட்டும் டவரே கிடைக்கல. இவருக்கு மட்டும் இப்படி ஆள்கிட்ட பெற்றிருக்குது டவர் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஆள் கூட சேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாரு போக சொன்னா. இதோட 6 டைம் போட்டு 7வது டைம் பண்ணி இப்பதான் நம்ம வந்துட்டு கரெக்ட் ரூட்ல போறோமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க தான் பார்த்துட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. போய் கரெக்டா போறோமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க ஒரு ரெசார்ட் இருக்கு. இந்த ரெசார்ட் இல்ல, நம்மளுக்கு வந்து இந்த ரெசார்ட் ஒரு 7 கிலோமீட்டருக்கு அடுத்து. பட் ஆனா கரெக்டா கூப்பிட்டே போக மாட்டாங்க. இங்கதான் கூப்பிட்டு போறாங்க, நம்மளும் பார்க்கணும். இப்போ ஒரு ஆஃப் ரோட பார்த்தாச்சு. அந்த ஆஃப் ரோட்ல நம்ம வந்து போய் வண்டி ஓட்ட போறோம். ஐயோ வராதிங்க, இருங்க கொஞ்சம் நிப்பாட்ட சொல்றாங்க. நம்மளே நிப்பாட்ட சொல்றாங்க. சரிங்க பார்ப்போம். நம்மளதான் நிப்பாட்ட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமா நம்மளதான் நிப்பாட்ட சொல்றாங்க. எதுக்கு நிப்பாட்ட சொல்றாங்கன்னு தெரியலையே. வண்டியை பத்தி டீட்டெயில்ஸ் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா வண்டியை பத்தி தான் டீட்டெயில்ஸ் அடிக்கிறாங்க. நம்ம வந்து இப்ப இந்த ஆஃப் ரோடு இந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, இது எவ்வளவு தூரம் ஏறுது என்னன்னு சொல்லிட்டு மண் ரோடு தான் இருக்கு, தார் ரோடு கூட இல்ல. இந்த மண் ரோட்ல எவ்வளவு தூரம் ஏறுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐயோ சீக்கிரம் பேசிட்டு வாங்க, நம்ம டக்குன்னு போயிட்டு வண்டி ஏற்றிட்டு ரெசார்ட்டுக்கு போவோம். நான் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். நல்லா தான் ஏறுது, எதுவும் இதாகல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போறப்ப என்னென்ன மேடெல்லாம் இருக்கோ ஒரு மேடு இல்லாம
நம்ம வந்துட்டு எல்லா மேட்லையும் நம்ம வந்துட்டு ஏற்றி பார்க்க போகிறோம். எல்லா மேட்லையும் ஏற்றிக்கிட்டே கொஞ்சம் ஊர் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரெசார்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். போகிற வழிக்கு எவ்வளோ மேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். பாருங்க நம்ம வீடியோ, நம்ம வண்டி எப்படி ஏறுதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு பேரா உட்காந்து ஏற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து 2 பேரா உட்காந்தாலும் 2 பேர் உட்காந்து ஏற்றி பார்த்தோம், நல்லா தான் ஏறுது. பாருங்க நம்ம எப்படி ஏற்றிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. சரி வாங்க அடுத்து வேற ஏதாச்சும் லொக்கேஷனுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். போற வழியில இங்க ஒரு மரம் இருந்துச்சு, அதனால அந்த மரத்தை பார்த்துட்டு கொஞ்சம் அந்த மரத்துல மேல நின்றுட்டோம். செம்மையா இருந்துச்சு. மரத்துக்கு மேல அந்த வீடு கட்டியிருந்தாங்க, ட்ரீ ஹவுஸ். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வண்டி நிப்பாட்டியாச்சு. பெரிய மரம். ஸோ இங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போகலாம்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நிப்பாட்டியிருக்கோம். பாருங்க நம்ம வண்டி இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இன்னும் வந்து ஒரு 20 கிலோமீட்டர். பாருங்க எந்த ஒரு பேட்டரி இல்லை, நம்ம வந்து அப்படியே தான் வந்திருக்கோம். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேட்டரி வச்சுக்கலாம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம வந்து சிங்கிள் பேட்டரியில தான் வந்திருக்கோம். அடுத்து வந்துட்டு இந்த மேட்ல ஏற்றணும். இந்த மேட்ல ஏற்றியாச்சு. இது வந்து இறக்குற வீடியோ. ஏற்றுற வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுற பாருங்க. நம்ம வந்து எல்லா மேட்லையும் ஏற்றிட்டு நம்ம வந்து கடைசியாக நம்மளோட ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14% சார்ஜ் இருக்கு. உள்ளதான் நம்ம வந்து பேட்டரி வச்சிருக்கோம். இந்த ஒரே ஒரு பேட்டரியில தான் நம்ம வந்துட்டு வந்தோம். இன்னும் வந்துட்டு 14% சார்ஜ் இருக்கு. நம்ம வந்து இடையில எந்த விதமான சார்ஜும் போடல, பேட்டரியும் மாற்றல, அப்படியே தான் வந்தோம். ஸோ வந்து நம்ம வந்துட்டு நம்மளோட ரெசார்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிட்டு நம்ம வந்து மார்னிங் வந்துட்டு அடுத்த நாள் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வெளியில கண்டினியூ பண்றோம்.